ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவர் திருவார்த்தைகளை தியானம் பண்ணவும் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுவீராக. பரிசுத்தாவின் ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்பொழுதும் இந்த நாள் தியானத்துக்கென்று ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு பிரியமில்லாததாக இருக்கலாம், கேட்க மனமில்லாததாக இருக்கலாம். நீங்கள் பிரியப்பட்டாலும் சரி, பிரியப்படாமல் போனாலும் சரி, இதை நான் போதிக்க வேண்டியது கடமை. பரிசுத்தாவின் ஏவுதலினாலே இந்த வார்த்தை போதிக்கிறேன். கேளுங்க. உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதிகமாய் பலப்படும். ஆண்டவர்கள் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு என்னென்னா, பாவத்தின் மீது வெற்றி. பாவத்தின் மீது வெற்றி, விக்டரி ஓவர் சின். இதாங்க எனக்கு தலைப்பு. வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆகத்தான் முதல்ல சொல்லிட்டேன், ஒரு வேளை பிரியப்படலாம், பிரியப்படாமலும் போயிடலான். என்னடா அது காலையில் எடுப்பில் நீ சாவீங்க போவீங்க எல்லாம் பேசுகிறாங்கன்னு நினைக்க. நான் சொல்லலை, ஆண்டுடைய வார்த்தை தான் சொல்லுகிறது. பவுல் சபைக்கு எழுதுகிறாருங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். ஒரு பக்தன் சொன்ன ஒரு அருமையான வாக்கியத்தை சொல்லி இந்த செய்தியை தொடங்க நான் விரும்புகிறேன். அந்த பக்தன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜான் ஓவன். ஜான் ஓவன்கிற ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான், நல்ல வேத பிரியர், வேதத்தை வியாக்கியானம் பண்ணுவதில் தலைச்சிறந்த ஒரு தேவ மனுஷன். அவர் இந்த வசனத்தை குறித்து அல்லது பாவத்தை குறித்து சொன்ன அருமையான ஒரு எச்சரிப்பின் வாக்கியம் என்னென்னா, அவர் சொல்கிறாருங்க, பாவத்தை கொன்றுவிடு, இல்லை என்றால் பாவம் உன்னை கொன்றுவிடும். நல்லா கவனிக்கணுங்க. ஏனோ தானும் செய்தி கேட்கக்கூடாது. நல்லா கவனிக்கணும். பாவத்தை கொன்றுவிடு, இல்லை என்றால் பாவம் உன்னை கொன்றுவிடும். பி கில்லிங் யுவர் சின் ஆர் யுவர் சின் வில் பி கில்லிங் யூ அப்படின்னு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக ஜான் ஓவன் சொல்கிறாரு. அதைத்தான் நம்ம இங்கே இந்த 8:13 ரோமரில் நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த ரோமர் 8:13 பவுல் சொல்லுகிற ஒரு ஆலோசனை அல்லது ஒரு எச்சரிப்பின் சத்தம் என்னென்னா, இந்த வசனத்திலேயே 5 முக்கிய குறிப்புகள் இருக்குதுங்க. அது கவனிக்கணும். இந்த வசனத்தை பேஸ் பண்ணியே இந்த செய்தி நம்ம கேட்கணும் அதிகமாக. இந்த வசனத்தில் 8:13, அதாவது மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள் என்ற வார்த்தையில் வசனத்தில் இருக்கிற 5 முக்கியமான குறிப்புகள் உண்டு. நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, நமது கடமை, அவர் டியூட்டி. நமது கடமை என்னென்னா, பாவத்தை கொல்வது அல்லது பாவத்தை அழிப்பது நமது கடமை. 2வது, யார் கொல்றது? பாவத்தை யார் கொல்வது? ஸ்தோத்திரம், நாம் தான் கொள்ள வேண்டும். அந்த பர்சன். ஆக பாவத்தை கொல்ல வேண்டியது யார் என்றால் நாம் தான் அதை கொல்ல வேண்டும். 3வது சொல்கிறார் பாருங்க, வாக்கு தத்தம் கொடுக்கிறார். த ப்ராமிஸ். என்ன வாக்கு தத்தம்? அப்படி பாவத்தை நீங்கள் வென்று விட்டால் நீங்கள் பிழைப்பீர்கள். அப்புறம் 4வது சொல்கிறார் பாருங்க, யார் மூலம் அது நடக்கும் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியின் மூலம். எல்லாமே இந்த வசனத்தில் வருதுங்க, பரிசுத்த ஆவியின் மூலம். 5வது என்ன சொல்கிறார் பாருங்க, இதை நீங்கள் செய்தால், நிபந்தனை. 5வது நிபந்தனை, நீங்கள் இதை செய்தால், அடித்தால் பிழைப்பீர்கள். நல்லா கவனிக்கணுங்க. 5 குறிப்பு ஒரே வசனத்தை அடங்கியிருக்கு பாருங்க. நம்பர் 1 என்ன? நமது கடமை பாவத்தை கொல்வது.
யார் கொல்றது? நாம் தான் அதை செய்ய வேண்டும். பாவம் செய்கிற மனுஷன்தான் அது கொல்ல வேண்டும். அடுத்தது வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் பிழைப்பீர்கள். அந்த பாவத்தை அழித்து விட்டால் நீங்கள் பிழைப்பீர்கள். யார் மூலம் நடக்கணும்? அது பரிசுத்த ஆவியின் மூலம். நம்ம நினைக்கிறோம் நான் பாவத்தை ஜெயிச்சிருவேன், போயிடுவேன், வந்துடுவேன்னு சொல்லி. ஸ்தோத்திரம். ஒரு காலம் நம்மால் பாவத்தை ஜெயிக்க முடியாது. நமக்குள்ளே வாசமாக இருக்கிற பரிசுத்தாவின் துணையோடு தான் அதை செய்ய முடியும். அவர் தான் நம்மை பலப்படுத்துகிறார். அதை சொல்கிற அந்த ஆவியினாலே சரீரத்தின் செயல் அழித்தால் பிழைப்பீர்கள். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இப்போ யார் மூலம்? பரிசுத்தாவின் நிபந்தனை என்ன? இப்படி செய்துவிட்டால், அழித்தால்ன்றது நிபந்தனை. ஸ்தோத்திரம். இப்படி அழித்து விட்டால் ஸ்தோத்திரம் நீங்கள் பிழைப்பீர்கள். இந்த 5 முக்கிய குறிப்புகளை மனதில் வைத்து இந்த வசனத்தை நம்ம தியானிக்கணுங்க. பாவத்தை அழிப்பதற்கு 3 முக்கிய கோட்பாடுக்கு இருக்க 3 பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் கவனிக்கணும். அந்த பாவத்தை குறித்து, உங்களுக்கும் பாவத்துக்கு இடையே இருக்கிற தொடர்பை குறித்து, உறவை குறித்து உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஒருவேளை நிர்விசாரமாக இருக்கலாம், அதை நீங்கள் மறந்துருக்கலாம். இன்னொரு மனுஷன் சொல்கிறது நான் தேவ மனுஷன் சொல்கிற இன்னொரு வார்த்தை என்னென்னா, ஸ்தோத்திரம், பாவத்தை நீங்கள் மறக்கலாம், பாவம் உங்களை மறக்காது அப்படின்னு ஒரு பரிசுத்தவான் சொன்னார். இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவும் ஒரு எச்சரிப்பின் சத்தம். பாவத்தை நீங்கள் மறந்து இருக்கலாம், பாவம் ஒரு நாள் உங்களை மறக்காது. அதன் விவரத்தை பிறகு சொல்லுவேன். ஆகவே ஸ்தோத்திரம், கவனமாக இருந்து உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். சரிங்க. இந்த பாவத்தை அழிப்பதை குறித்து, அதை மேற்கொள்வதை ஜெயிப்பதை குறித்து 3 கோட்பாடுகள் இருக்குதுங்க. 3 விதமான கோட்பாடுகள் உண்டு. 3 பிரின்சிபல்ஸ். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, ஒரு விசுவாசி பாவத்தை கொன்று கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ரட்சிக்கப்பட்ட அன்னையிலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டுங்க, அவ்வளோதான், இதுக்கு மேலே எந்த பாவம் வராது அப்படின்னு ஒருபோதும் நினைக்க முடியாது. அதை கொன்று கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் 1 கொரிந்தியர் 9:27 வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டவன் லக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால், ஏதோ ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக அவன் மேட்சுக்கு போயிடுது இல்லைங்க. கவனிக்கணும். தினந்தோறும் தன் சரீரத்தை ஒடுக்கி அவன் சரிப்படுத்துகிறான். ஒரு யுத்தத்துக்கு போகிற ஒரு யுத்த புருஷனாக இருக்கட்டும், ஓட்டப்பந்தய வீரனாக இருக்கட்டும், அந்த எக்ஸசைஸுங்கிறது நாள்தோறும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே சொன்ன விசுவாசி அல்லது ஊழியர்கள் பாவத்தை ஜெயிக்கணுங்கிறது ஸ்தோத்திரம், அது தினந்தோறும் நடக்கணும். அதை கொன்று கொண்டே இருக்க வேண்டும். நம்ம அநேகர் நினைக்கிறோம் நான் ஜெயிச்சிட்டேன் அவ்வளோதான். ஒருபோதும் கிடையாது. நீங்கள் விட்டு வந்த பாவம் மறுபடியும் உங்களை தாக்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. சில மது போதையிலேருந்து விடுதலை ஆகியிருக்கலாம், போதை பழக்கத்தை விடுதலை ஆகியிருக்கலாம். ஸ்தோத்திரம். சில கெட்ட பழக்கங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவருக்கும் தான். விடுதலை ஆகியிருக்கலாம். ஒரேடியாக விடுதலை ஆகிவிட்டேன், இனிமேல் அந்த பிரச்சனையே வராதுன்னு நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்ல வருதுங்க. விட்டு வந்த பாவங்கள் மறுபடியும் உங்களை நெருக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 கொஞ்சம் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். இந்த நெருங்கி நிற்கிற பாவம்னா எதெல்லாம் விட்டுட்டு வந்தோமோ, எதை விட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை ரட்சிக்கப்பட்டோமோ, அந்த பாவங்கள் மறுபடியும் உங்களை வீழ்த்துவதற்கு சுற்றி நெருக்கி நிற்கும். ஆகவே தான் ரொம்ப கவனமாக இருந்து ஆண்டவரையே நோக்கி பார்த்து ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது அவைகளை மேற்கொள்ள முடியாது. ஆகவே தான் சொன்னேன், பாவத்தை ஒரு விசுவாசி கொன்று கொண்டே இருக்க வேண்டும். 2வது கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தை கொல்வதற்கு ஒரே ஒரு வழி
பரிசுத்த ஆவி, அதெல்லாமே இந்த வசனத்தில் இருக்குங்க. பரிசுத்தாவின் மூலமாகத்தான் நீங்கள் அதை கொல்ல முடியும். இப்போ மறுபடியும் வாசித்தான் தெரியும் உங்களுக்கு. 8:13 வாசிங்க பார்ப்போம். ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். நீங்கள் சரீரத்தின் செய்களை அழித்தால் அப்படி சொல்லலை. சரீரத்தை செய்யணும் என்னங்க? அதான் மாம்சத்தின் கிரியைகள். அதான் நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். மாம்சத்தின் கிரிகள் ஆவன இல்லையா? இச்சை, கோபம், பகை, வெறுப்பு போன்ற இந்த மாம்சத்தின் கிரியைகள். இந்த மாம்சத்தின் கிரிகளை எப்படி அழிக்க முடியும்? பரிசுத்த ஆவியினாலே. இப்போ 2வது கோட்பாடு, இந்த பாவத்தை எப்படி கொல்ல முடியும்? பரிசுத்த ஆவியின் மூலம். ஸ்தோத்திரம். என்ன வாசிக்கலாமா? நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21. மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். எப்படி அழிக்க முடியும்? அது சொன்ன அந்த ஆவியினாலே, பரிசுத்தாவினால் தாங்க இதெல்லாம் ஜெயிக்க முடியும். கோபத்தை ஜெயிக்கணும், இச்சையை ஜெயிக்கணும், பகை, வெறுப்பு, இப்படிப்பட்டவர்களை எப்படி ஜெயிக்க முடியும்? நம்ம பலத்தில், நம்ம ஞானத்தில் முடியவே முடியாது. முயற்சி செய்து தோற்று போனவர்கள் தான் பெரும்பாலானவர்கள். அதுதான் சொல்றாரு, அந்த ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். 2வது கோட்பாடு பார்த்துட்டோம். ஸ்தோத்திரம். பாவத்தை அழிப்பதற்கு இருக்கிற 3வது கோட்பாடுங்க. அது என்னன்னா, பாவத்தை அழிப்பது என்பது நமது ஆவிக்குரிய பலனை பொறுத்தது. நல்லா கவனிக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு ஆழமான தொடர்பில் இருக்கிறீர்களோ, அந்த ஆவிக்குரிய பலனை பொறுத்து தான் பாவத்தை கொள்ள முடியும். நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் பலகீனமாக இருந்து கொண்டு நான் ஜெயிப்பேன், நான் போயிடுவேன் அப்படின்னா ஒருபோதும் நடக்காது. ஸ்தோத்திரம். நினைப்பில் வாழக்கூடாது. நீங்கள் நான் போயிடுவேன், ஜெயிச்சிடுவேன்னு சொல்லி ஒரே நிமிஷத்தில் சாத்தான் தட்டிடுவான். ஒரு சின்ன விஷயத்தில் விழுந்து போயிடுவீங்க. அதுக்கு தான் ஆவியில், ஆத்துமாவில் பலனுள்ளவர்களாக இருக்கணும். வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் இயேசுவோடு கூட நீடிய ஒரு நல்ல ஆழமான உறவில் இருந்து உங்கள் ஆத்துமா பலசாலியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சரீரத்தின் செய்களை அடித்து பரிசுத்தமாய் வாழ முடியும். நினப்பில் வாழக்கூடாது. கேட்குறவங்க நான் போயிடுவேன், ஜெயிச்சிருவேன், அப்படி இப்படி நினப்பில் வாழக்கூடாது. நான் பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் பிறந்தவன், ஸ்தோத்திரம், பாஸ்டர் குடும்பத்தில் நான் பிறந்தவன், நான் எப்போவுமே ஜெபம் பண்ணுறவங்க என்ற நினப்பில் வாழக்கூடாதுங்க. நமக்கு ஆயிருந்தால் இருந்தாலும் ஆத்மாவில் பலன் இருக்கணும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சகோதரன் சகோதரியே கவனிக்கணும். நீங்கள் அப்படி ஆத்மாவில் பலசாலியாக இருக்கீங்களா? ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து செய்தி கேளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதிலிருந்து ஒரு 3 குறிப்புகளை சொல்ல நான் விரும்புகிறேன். பாவத்தின் மீது வெற்றி. முதல் குறிப்பு, பாவத்தை பலவீனப்படுத்துதல். எப்படி பாவத்தை ஜெயிக்கிறதுன்றதுக்கு வழிமுறைகள். முதல்ல பாவத்தை பலவீனப்படுத்துதல், வீக்கனிங் சின். ரோமர் 13:14. ரோமர் 13:14 வாசிப்போம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். துர் இச்சைக்கு இடமாக சரீரத்தை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். பாவத்தை நாள்தோறும் பலவீனப்படுத்தணும். பாவம் நம்மை பலவீனப்படுத்துவதற்கு முன்பு நாம் பாவத்தை பலகீனப்படுத்தணும். எப்படி சார் பாவத்தை பலகீனப்படுத்துறது அப்படின்னா கொஞ்சம் கவனிங்க. நம்ம சுபாவமே, மனுஷ சுபாவமே என்னன்னா தீமை செய்வது, பாவத்திலே நிலை கொண்டிருப்பது, பாவத்தின் மேல் மோக இச்சை கொள்வது. இது இந்த மாம்சத்தினுடைய சுபாவங்க. அது
இது இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க. மனுஷன் பாவம் செய்த பிறகு அன்னில இருந்து நம்ம சுபாவமே, மாம்சத்தின் சுபாவமே துரிச்சை, தீய எண்ணம், தீய ஆசை, அதோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அது நமது வாழ்நாளிலே நம்மோடு கலந்து விட்ட ஒன்று, கொடிய ஒன்று. குறிப்பா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது பாருங்கள். 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர். பார்த்தீங்களா? நிச்சயமும் அது பொல்லாததாகவே இருக்கிறது. அதான் அந்த மாம்சத்தினுடைய சுபாவங்க. அது அந்த துர் இச்சை, தீய ஆசை மனுஷனை தீமை செய்வதற்கு அவனை தூண்டுகிறது. அந்த தீய ஆசையை அகற்றாத பொழுது, ஸ்தோத்திரம், அது அவனை வென்று விடுகிறது. ஆகவே நமது சிந்தனையில், நமது வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தீய எண்ணங்கள், ஆசைகள், மோக இச்சைகள், இப்படிப்பட்ட பாவங்கள் வந்து மோதும் பொழுது ஜாக்கிரதையாக இருந்து ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தி அகற்றணும். அதற்கு ஆண்டவரின் துணை நமக்கு வேணும், பரிசுத்தாவின் துணை நமக்கு வேணும், ஆத்மாவில் பலன் நமக்கு வேணும். நீங்கள் நல்ல ஆவிக்குரிய மக்களாக கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா அந்த தீய ஆசை எண்ணம் நம்மை கொன்றுவிடும், நம்மை பாவத்துக்கு அடிமையாக்கிவிடும். பொதுவாகவே இந்த பாவம்னா அதை குறித்த உணர்வு இல்லாத பொழுது அந்த பாவத்திலே இருந்து பழகுவதற்கு, அதில் திருப்தி அடைவதற்கு பொதுவாக அந்த மாம்சம் தீவிரப்படும். நான் சொல்கிற கொஞ்சம் என் கூடவே புரிஞ்சுக்கிடுங்க. அதில் திருப்தியாகி அதிலே பழக்கமாகி இருக்க பொதுவாகவே இந்த மாம்சத்தில் என்ன அப்படி இருக்கு. அதில் இருந்து நமக்கு விடுதலை வேண்டும். இப்படி தொடர்ந்து ஒரு மனுஷன் சில பாவங்களில் திருப்தியாகவே இருந்து கொண்டிருக்கிறான், உணர்வே அடையலைன்னா அவன் அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அந்த பாவம் மண்ணை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, பாவத்தின் ஆளுகையில் இருக்கிறான். இது கேட்குறவங்க கவனிக்கணும். சில பாவத்தில் விட நினைக்கிறீங்க, விட முடியலையா? தொடர்ந்து அது இன்பமாக தெரியுதா உங்களுக்கு? தொடர்ந்து அதில் நீங்கள் பழக்கமாக இருக்கீங்களா? யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கவில்லை, யார் தான் பார்க்க போகிறாங்க என்று நீங்கள் சில தீய பாவ பழக்க வழக்கங்களை திருப்தியாகி அதிலே நீங்கள் அந்தரங்க பாவம், ரகசிய பாவத்தில் தொடர்ந்து நிலைத்திருந்தால் பாவம் உங்களை ஆளுகையில் வைத்திருக்கிறது, பாவத்தின் ஆளுகைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க என்றதுக்கு அடையாளங்க. வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. நீ பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11 கொஞ்சம் வாசிங்களேன். பிரசங்கி 8:11. துர்க்கிரிக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடினால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் உணர்ச்சி, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டவர் பேசுகிறாரு, வசனத்தை டெய்லி வாசிக்கிறோம், பேசுகிறாருங்க. ஆக இத்தனை ஆண்டவர் பேசியும் மனம் திரும்பாமல் பாவத்தை விடாமல் தொடர்ந்து செய்கிறோம் என்றால் என்ன அர்த்தங்க? ஸ்தோத்திரம். தக்க தண்டனை வராததினால் அது செய்வதற்கு துணிகரம் கொள்ளுகிறோம். கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இவ்வளோ வசனத்தை கேட்டோம், செய்தி கேட்டோம், துணிகரமாய் வாழப்படாது. ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இந்த செய்தி உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலான்னு. ஸோ தக்க தண்டனை வராததினால் மனுஷனை இருதயம் துணிகரம் கொள்ளுது. இன்றைக்கு இந்த துணிகரம் தாங்க கிறிஸ்தவத்தில் அதிகம். துணிந்து எப்போ இல்லாத அளவுக்கு இன்றைக்கு பாருங்கள், பாவம் பெருத்து விட்டது. எவ்வளோதான் உணர்த்தினால் உணர்வடையாமல் துணிகரமாக செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். கவனமாக இருக்கணுங்க. தண்டனை வராததினால் துணிகரம் கொள்கிற மனுஷனை போல நீங்கள் ஆகப்படாது. ஸ்தோத்திரம். இந்த பாவ பழக்கம், பாவங்கிறதோட பாவ பழக்கம் நல்லா கவனிக்கணுங்க. இந்த பாவ பழக்கம் அதுதான் வன்முறைக்கு தூண்டுகிறது இல்லையா? இன்றைக்கி எங்கே திரும்பினாலும் பாருங்கள், பாலியல் வன்கொடுமை இல்லையா, பாலியல் பலாத்காரம் என்றெல்லாம் ரொம்ப எப்போ இல்லாத அளவுக்கு
இப்போ அதிகரித்து விட்டது. கள்ள உறவுகள், இதெல்லாம் நியாயம் போல இன்றைக்கு மனிதர் நடக்கிறார்கள். இதை குறித்த ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். சமீபத்தில் செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான மனிதர்கள் பாருங்கள், இப்படிப்பட்ட இந்த பாவங்களுக்காக பிள்ளைகளே கொலை செய்கிற தாய்கள் பெருகிவிட்டார். துக்கமான விஷயங்க அது. இது கடைசி காலம். ஆண்டவர் சொல்லிருக்கிறார், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகரின் அன்பு தனிந்து போகும். கடைசி காலத்துக்குள்ள அடையாளத்தில் ஒன்று அது இன்றைக்கு கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாவத்தில் பழகுவதினால், உணர்வில்லாததினால், அதிலிருந்து விடுபடாததினால் அதுவே வன்முறைக்கு தூண்டி விடுகிறது. ஆகவே தான் ஆரம்பத்திலே அதை கட்டுப்படுத்தணும், அதை பலகீனப்படுத்த வேண்டும். அதுதான் சொல்ல வரேன்ப்பா, பாவத்தை பலகீனப்படுத்து. இப்படி இந்த தேவ ஜனம், உலகத்து ஜனம் அப்படி இருக்காங்க. தேவ ஜனம் இந்த பாவத்தின் உணர்வடைந்து டெய்லி இந்த யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கணுங்க நமக்கு. அப்போ தாங்க உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கை சவுண்டாக இருக்கும். இதை குறித்து பேதுரு வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தைங்க. பேதுரு சொல்கிறார் பாருங்க, 1 பேதுரு 2:11. 1 பேதுரு 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. இப்போ மாம்ச இச்சைகள் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, சரீரத்தின் செய்கைகள்னு வாசித்தோமே. இந்த மாம்சத்தின் இச்சைகள் நம்ம ஆத்மாவோடு போராடுதாங்க, யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த மாம்சம் இருக்கிற வரையிலும் இந்த யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது இன்னொரு வார்த்தை பவுல் சொல்லுவார், ரொம்ப அருமையாக சொல்லுவார். நீங்கள் கலாத்தியர் 5:17 கொஞ்சம் வாசிங்களேன். 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது அப்படின்னா யுத்தம் பண்ணுகிறது. இந்த யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த யுத்தத்தை குறித்து பவுல் இன்னொரு வார்த்தை சொல்லுவார், ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் 15-16 ரொம்ப அருமையான வார்த்தைங்க. இந்த நாளிலே அதை கேட்டு உணர்வடைந்து பரிசுத்தமாய்க்கிடணுங்கிறதுக்காக கர்த்தர் பேசுகிற வார்த்தைங்க. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அதை தாங்க மாம்சத்தின் இச்சை ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிறதுன்னு சொல்றாரு. இது நடந்து கொண்டே இருக்கிறது. நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஏன்? ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கிறோம் இச்சிக்கிறது. ஆவிக்கிற ஜீவத்தில் வாழணும், வளரணும்னு நினைக்கிறோம், பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறோம், இனி இது செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனாலும் முடியவில்லை. மாம்சம் ஆவிக்கிறோம் போராடி கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் பாவத்தை பலகீனப்படுத்துகிற தேவ பிள்ளைத்தான் ஜெயிக்க முடியும், தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதற்கு இந்த நல்ல சுபாவங்கள்லாம் வேணுங்க. நேர்மை, தூய்மை, அப்புறம் உண்மை, இந்த சுபாவெல்லாம் இருக்கணும். இருந்தால் தான் இதெல்லாம் நீங்கள் பாவத்தை பலகீனப்படுத்த முடியுங்க. நேர்மை, உண்மை, தூய்மை, இப்படி நம்ம வாழணுமே. ஆண்டவருக்காக நான் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும், பரிசுத்தம் தான் அவருக்கு பெரியும், அதுதான் தேவ சித்தம் இல்லையா? நாம் பரிசுத்தமாக வாழ்வதே தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதில் தான் அவர் பிரியப்படுகிறான்னு நம்ம வாசிக்கிறோம். இவ்வளோ தெரிந்து ஆண்டவரே அப்படி வாழணுமே அந்த எண்ணம் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதோடு ஆண்டவர் நம்ம பார்க்குறாருன்னு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்காங்க. யோசேப்பு எப்படி சார் ஜெயிச்சார் இல்லையா? போத்திபார் மனைவி நித்தமும் அவள் யோசேப்பை வீழ்த்துவதற்கு போராடினால் எப்படிங்க ஜெயிச்சார் அவர்? இது தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி விட்டுட்டு வசத்தை ஓடி வந்தார்னா அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாருங்கிற எண்ணம் அவருக்குள்ள இருந்ததுங்க. அதுதான் உண்மை. கர்த்தர் என்னை பார்க்கிறான்ற எண்ணம் 24 மணி நேரம் நமக்கு இருக்கணும். இருந்தால் தான் பாவத்தை நீங்கள் பலகீனப்படுத்தி
ஒழிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் பாவத்துக்கு அடிமையாயிருவீங்க. இப்போ சொல்லுங்க, நீங்கள் அடிமையாயிருக்கிறீங்களா? ஜெயித்து கொண்டே இருக்கீங்களா? பாவத்தை பலகீனப்படுத்துறீங்களா? இன்னொரு வார்த்தை பாருங்க, சூப்பர் வசனம், ஸ்தோத்திரம். 2 பேதுரு 2:19. 2 பேதுரு 2:19. தாங்களே கேட்டுக்கு அடிமைகளா இருந்தும் இருந்தும் அவர்களுக்கு சுயாதனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறான். பார்த்தீங்களா? ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறான். இல்லையா? பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அப்பா சொன்ன வார்த்தை என்றால் நீங்கள் இப்போ எப்படி இருக்குங்கன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எதற்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவிக்கு அடிமையாக இருக்கிறீங்களா அல்லது பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்களா? ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறான் அதற்கு அவன் அடிமை. ஆகவே சொல்கிறேன், எதுவுமே நம்ம ஜெயிக்கக்கூடாதுங்க. எந்த பழக்கம், தீய பழக்கங்கள், அது உங்களை ஜெயிக்காதபடி பார்த்துக்கிடுங்க. அதை தான் நீங்கள் ஜெயிக்கணும். ஆகவே அப்படித்தான் பாவத்தை நீங்கள் பலகீனப்படுத்தணும். இதில் இன்னொரு வார்த்தை நம்ம கவனிக்கணுங்க. யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்லுவார். யாக்கோபு 1:14-15. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப இச்சை எங்க தொடங்குது பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், கர்ப்பம் தரித்து என்றால் சிந்தையில் தாங்க அது தொடங்குது. இல்லைங்களா? சில பாருங்க, ஆபாச வீடியோ பார்க்கறதுல இப்போ தீவிரமா இருக்கிறான். ஆபாச வீடியோக்கள் பார்க்கறது, அப்புறம் தகாத நட்பு, தகாத உறவுகள், கர்த்தர் விரும்பாத தீய பழக்கங்கள், இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர்கள் அதுக்கு தீவிரமாக இருக்கிறார். இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்கணும்? இச்சையானது கர்ப்பம் தரித்து. ஸ்தோத்திரம். ஒரு தீய காட்சி கண்ணுக்கு வந்ததா, அது எதேச்சையாக நடக்கிற விஷயம். உடனே அதை விட்டு விலகி போகணும். அதான் சொல்லுவாங்க, அவாய்ட் செகண்ட் லுக்குன்னு சொல்லுவார். மறுபடியும் திரும்பி அதை பார்க்க நினைக்கக்கூடாது. அல்லது மொபைலில் வேறு எதாகட்டுங்க, ஏதோ ஒரு ஆபாசம் வந்து போகுதுன்னா போய் தொலைட்டம் பிசாசு அப்படின்னு விட்டு விலகி போகணுமே தவிர அதை தோண்டக்கூடாது. எங்கே ஆரம்பிக்கிறது? தாவீது பத்சேபாள் பாவத்தில் வந்து அது யாருன்னு விசாரிக்க ஆள் அனுப்பினா அங்கே தாங்க ஆரம்பிச்சு. ஒப்பரிகளை சுற்றிக்கிட்டு இருந்தார், பார்த்தாருங்க, அதோடு போயிருந்தா தப்பிச்சிருப்பாருங்க. அந்த ஆள் யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்புனாருங்க. அங்கே தான் தொடங்கிச்சு. விழுந்துட்டார் பார்த்தீங்களா? ஆகவே தான் தேவஜனம் கவனமாக இருக்கணுங்க. அந்த பாவம் இச்சை கர்ப்பம் தரிக்க இடம் வராதிங்க என்று சொன்னால் அதையே சிந்திக்கிறது, அது என்னன்னு விசாரிக்கிறது, இங்கே தாங்க பாவம் ஆரம்பிக்குது. ஆகவே அந்த இடத்தை கண்டு விலகுங்கள். அதுக்கு பேர் தான் பாவத்தை பலகீனப்படுத்துவது. இந்த கடைசி நாட்களில் தேவ ஜனங்கள்லாம் எப்படி இந்த பாவத்துக்கு அடிமைப்படுறாங்கன்னா, வேலை செய்கிற இடம், பழகுகிற நபர்கள், அந்த சூழ்நிலைகள், தனிமை, இவைகளினால்தான் அதிகமாய் பாதிக்கப்பட்டு பாவ பழக்கத்துக்கு ஆளாகிறார்கள். ஆகவே தான் தனிமையில் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். நீங்கள் பழகுகிற நபர்கள், இடம் உங்கள் பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறத உணர்வு எப்போ இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அதுலேருந்து காத்துக்கொள்வதில் கவனமாக இருக்கணும். சில இருக்கிறாங்க சமரசம் செய்து கொள்வது, காம்ப்ரமைஸ் தான் இன்றைக்கி பெரும்பாலான விசுவாசிகள் விழுந்து போவதுக்கு காரணமே காம்ப்ரமைஸ். என்னங்க காம்ப்ரமைஸு? இப்படிலாம் பார்த்தா அந்த உலகத்தில் வாழ முடியாதுங்க. யார் தான் இதை செய்யலை? ஐயோ, அது என்னுடைய பலகீனம், என்ன பண்ணுறதுங்க, நான் அது பலகீனத்தில் இப்படி ஆயிடுது. இல்லை நான் வேலை செய்கிற இடம் அப்படிங்க, இல்லைனா வேலை செய்ய இப்படி இல்லை, இல்லைனா வேலையை பார்க்க முடியாது, வாழவே முடியாதுங்க என்று நம்மை நாமே சமரசம் செய்து கொள்வதின் விளைவு வெளியே வர முடியாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கணுங்க. ஆகவே தான் சொன்ன, வேலை செய்கிற இடம், பழகிற நபர்கள், உங்களுடைய வேலையின் முறைமைகள்,
அது தொடர்ந்து லேப்டாப்பு, தொடர்ந்து மொபைலாக இருக்கலாம். ஸோ வேலை செய்யணும், தப்பே கிடையாது, வேலை செய்யணும். ஆனால் உங்களுடைய ஆத்மாவுக்கு கேடுன்னா டக்குன்னு விலகிடணும். அதுதான் உத்தமம், அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அழிவு தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லோத்தும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் சரம் அவன் மலை குகையில் போய் கெட்டே போனார்கள். அம்மோனியன் மோவாபியன்கிற பெரிய ஒரு சந்ததியே வந்து விட்டது. மோவாபியருக்கும் அம்மனுக்கும் தகப்பன் யார்? லோத்து. தாய் யார்? அது சொல்ல வேண்டிய வேலையே இல்லை. இந்த அருவருப்பான சந்ததி எப்படி வந்ததுன்னா, அவர்கள் எப்படி இந்த பாவத்துக்கு உட்பட்டார்கள்? சோதோமினுடைய அந்த சோதம் முழுவதும் அக்கிரமத்தில் இருந்தது, அநியாயத்தில் இருந்தது. அதை பார்த்து 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 இதெல்லாம் பாவம் இல்லைங்கிற சமரசத்துக்கு வந்துட்டாங்க அவங்க. பார்த்தீங்களா? அதாங்க பிரச்சனை. இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைவே, உன் ஆத்துமாவுக்கு கேடு, பரிசுத்தம் கெட்டு போயிடும்னா அது எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், மனுஷனாக இருந்தால் விட்டு உடனே விலகணும். அதுதான் நீங்கள் பாவத்தை பலகீனப்படுத்துவதுக்கு அடையாளம். அதுதான் யோசேப்பின் சுபாவம். என்ன பண்ணணும்? உடனே நல்ல ஐக்கியத்தை தேடி வந்துடணும், கெட்ட ஐக்கியத்தை விட்டுடணும். இதெல்லாம் நீங்கள் மறக்கக்கூடாத ஒரு சத்தியம். இயேசுவை பாருங்கள். அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறேன். அப்பா தான் எனக்கு எல்லாம் ரோல் மாடலுங்க. என்ன அருமையான ஒரு ரோல் மாடல் வாழ்ந்துட்டு போயிருக்காரு பாருங்க. நீங்கள் யோவான் சுவிசேஷம் 6:15 கொஞ்சம் வாசிங்க. யோவான் 6:15. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். அவர்களை விட்டு விலகி தனியே மலையின் மேல் ஜெபம் பண்ண போயிட்டார். ஏன்? இந்த ஜனங்களுடைய ஆசை விருப்பம் ஆவிக்குரியது இல்லை. இயேசுவை ராஜாவாக்க வேண்டும் நினைக்கிறாங்க. ரோமர் கையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இவர் ராஜாவாக்க வேண்டும் நினைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இயேசு முதல் விஷயம் வந்து ராஜாவாக இல்லை, இரட்சகராக வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் சிலுவைக்கு போகணும், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பணும், அதுதான் முதல் விஷயம் வந்தது. ஆனால் இவர்களோ ராஜாவாக்குன்னு நினைச்சாங்க. அவருடைய எண்ணம் ஆசை ஆவிக்குரியதாக இல்லை, தேவ சித்தத்துக்கு பிதாவின் சித்தத்துக்கு தடையாக இருக்கிறது அறிந்து விட்டு விலகி தனியே போயிட்டார். பார், என்ன அருமையான ஒரு கேரக்டருங்க. அது மட்டும் இல்லைங்க, மத்திய 14 ஒரு வார்த்தை வருது. தமது சீசனில் கூட நீங்கள் அக்கறைக்கு போங்க, துரிதப்படுத்துகிறார். வாங்க போங்க போங்க, படகு எடுத்துக்கொண்டு அக்கறைக்கு போங்க, துரிதப்படுத்துகிறார். ஏன் சார் துரிதப்படுத்துகிறாரு? நீங்கள் மத்திய சுவிசேஷம் 14:22. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஏன் துரிதப்படுத்துறாரு? அவங்களும் இந்த ஆபத்தில் சிக்கியிருப்பாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் மத்திய 14 ஒரே சம்பவங்க. அவர்களுக்கு இருந்தால் இயேசு தான் ராஜாவாகலை, சீசரை ராஜாவாக்கும் என்று இவர்களை பிடித்து கொள்ளமானதாக இருந்தார். ஏன்னா இவர்களுக்குள்ள அந்த சுபாவம் இருந்தது. என்ன பெருமை இருந்தது. லூக்கா சுவிசேஷம் 22:24. இதை கண்டு தாங்க இவங்களை தப்பு வைக்கணும்னு சொல்லி துதிரப்படுத்துறாரு. லூக்கா 22:24. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. பார்த்தீங்க, அவர்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்குது. ஆகவே நீங்கள் தான் அடுத்த ராஜான்னா உடனே ஓகேன்னு இருப்பாங்க. இந்த பாவத்தில் இவர்கள் சிக்கக்கூடாது. ஆகவே தான் சொல்கிறார், போங்க போங்க, படகு எடுத்துகிட்டு போங்க, துரிதப்படுத்தி அவர்களை அனுப்புனார், தப்பு வைச்சார். உங்கள் ஆத்மாவுக்கு கேடு, பரிசுத்தம் கெட்டு போயிடுனா உடனே அந்த இடத்தை விட்டு விலகுங்கள், நபரை விட்டு விலகுங்கள், உங்களை காத்து கொள்ளுங்கள். இதுதான் பாவத்தை பலவீனப்படுத்துகிற முயற்சி. கணவன் மனைவி பிரிந்திருந்தா ஒன்றாக இணைந்து கொள்ள வேண்டும், ஐக்கியத்தை பலப்படுத்தணும், சகோதர ஐக்கியத்தை பலப்படுத்தணும். ஸ்தோத்திரம். லோத்து ஆபிரகாமோடு கூட இருந்திருந்தா அவன் சோதோமுடைய பாவத்தில் விழுந்திருக்க மாட்டான். அவன் ஒரு நீதிமான். ஆகவே நல்ல பரிசுத்தவர்கள் ஐக்கியத்தை நாடி வாருங்கள், ஐக்கியத்தை பலப்படுத்துங்க. சபை ஐக்கியம், பரிசுத்தவான்களின் ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்தவான்களை இணைத்து ஐக்கியப்படுத்தி அந்த ஐக்கியத்தை நிலைத்திருங்கள். அப்போ தான் பாவத்தை பலகீனப்படுத்தி வெற்றி பெற முடியும். இது நாம் மறக்கக்கூடாத சத்தியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாவத்தை மீது வெற்றினா முதல்ல பாவத்தை பலகீனப்படுத்து. ரெண்டாவது பாவத்தோடு யுத்தம் பண்ணுதல். பாவத்தோடு யுத்தம் பண்ணுற முதல்ல பலகீனப்படுத்துகிறோம், ரெண்டாவது யுத்தம் பண்ண வேண்டும். எபிரேயர் 12:4. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே.
பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதில் நீங்கள் இரத்தம் சிந்தத்தக்கதா இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்றால் பாவத்தோடு யுத்தம் பண்ணணும்னு அர்த்தங்க. அது பலகீனப்படுத்துறது முதல் அடையாளம், முதல் சுபாவம். ரெண்டாவது, அதோடு ஒரு யுத்தம் வேணும். நமக்கு நேரடி யுத்தம் தேவையா இருக்கிறது. ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் சின். தயவு செய்து கவனிங்க. பாவத்தோடு ஒரு யுத்தம், ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் சின்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. நமக்கு இன்னைக்கு பாவத்தோடு விளையாடுகிறார்கள். கவனிக்கணும், கிறிஸ்தவம் என்பது விளையாட்டு மைதானம் அல்ல, அது ஒரு யுத்த களம். அதனால தான் யுத்த புருஷனாருங்க அப்படிங்கிறாரு. நல்ல போர் சேவகனாயிரு, போர் சேவகனுக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நில்லு அப்படிலாம் ஏன் சார் வேதம் சொல்லுதுன்னா, இந்த பாவத்தோடு யுத்தம் பண்ணணுங்க. நம்ம அதை தான் அங்கே சொல்கிறாரு பாருங்க. இதற்கு ஆண்டவரைத்தான் நம்ம பார்க்கணும். அதே 12ஆம் அதிகாரத்தில் இதை சொல்கிறாரா? இப்போ நம்ம முதல் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடும். இப்போ ஜெயிக்கணும்னா, பாவத்தோடு யுத்தம் பண்ணி வெற்றி பெறுவதற்கு இயேசுவை பாருங்கள். ஏனென்றால் அவர் பாவத்தை ஜெயித்தவர் சிலுவையிலே, சாத்தானை ஜெயித்தவர் இயேசு, பாதாளத்தை ஜெயித்தவர் இயேசு. அவர் ஜெயித்த ஆண்டவரை பின்பற்றினால், அவரோடு கூட இருந்தால் தான் நீங்க பாவத்தை ஜெயிக்க முடியுங்க. தோற்று போன ஒருவரால் பாவத்தை நீங்க ஜெயிக்க முடியாது இல்லையா? இயேசுவை தவிர உலகத்தில் இத்தனை பரிசுத்தமாக வாழ்ந்தது ஒருவரும் இல்லை. அவர் பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவிகளுக்கு விலகினவர், மாசற்றவர், குற்றமற்றவர். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்கள் யார் என்ன குற்றப்படுத்த கேட்டார். ஒருத்தனமாய் திறக்கல, அத்தனை பேரும் குறை சொல்றவன் என்றால் அந்த அளவுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்தார். யோவான் 14:30 படி இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, பிசாசுக்குரிய ஒரு புள்ளி கூட இல்லைங்க ஆண்டவர். அந்த அளவுக்கு மகா பரிசுத்தமாக வாழ்ந்தவர் இயேசு. அப்போ அவரை பார்த்தால், அவரை பின்பற்றினால், அவர் வசனத்தை அவர் சொன்னபடி நடந்தால்தான் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும் பாவத்தை. ஆபத்து சொன்ன இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவரை பின்பற்று. இதை கேட்குற கத்தரி பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு அல்லால், அவர் சத்தியம் இல்லைன்னா, அவர் அருளின பரிசுத்தாவி இல்லைன்னா நீங்கள் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. இது ஒரு யுத்தம். பாவத்தோடு போராடுவது ஒரு யுத்தம். நல்ல கவனிக்கணுங்க. யோவான் சுவிசேஷம் 14 வாசிங்க பார்க்கலாம். அங்க ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். யுத்தம் பண்ணி, பாவத்தோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாதான் உலகத்து வந்தவர் இயேசு. அவ்வளோ பரிசுத்தமாய் வாழ்ந்து சகலவற்றின் மீது வெற்றி பெற்றவர் இயேசு. அதை நான் செய்து முடித்தேன். இப்போ அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது நாமும் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற முடியுன்ற அர்த்தங்க அதுக்கு. பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சாத்தான் இயேசுவை சோதித்தான். அந்த சோதனையில் இயேசு வெற்றி பெற்றார். அந்த சோதனை 3 சோதனை. ஒன்று என்னன்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்களேன். நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். சாத்தான் சோதனை என்ன? நீங்க ஏன் சிலுவைக்கு போகணும்? எதுக்காக இந்த பாடு உபத்திரவம்? வேண்டாம், இப்பவே என்னை பணிந்து கொண்டால் இது எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற சகலவற்றையும் உங்களுக்கு கொடுத்துருவேன் என்று ஒரு குறுக்கு வழிக்கு நேராக இயேசுவை திசை திருப்ப நினைத்தான்.
உலக பெருமை, ஆசை, விருப்பங்களுக்கு நேராய் திருப்போதுக்கு சாத்தான் சதி செய்கிறாங்க, சோதிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசுவோ உன் தேவனாகிய கர்த்தரை பரிசி பாராதிருப்பாயாக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் முறியடித்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 3 சோதனை எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவர் முறியடிக்கிறாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவர் அந்த சோதனையை ஜெயித்தார். இப்போ நாமும் இப்படி சாத்தான் நமக்கு சோதனை வைக்கும்போது ஜெயிக்க முடியும் என்று அர்த்தம். அப்புறம் பாருங்க, ஆண்டவர் இயேசு இந்த சோதனையோடு முடிந்து விட்டது. சாத்தான் பிறகு வரவே இல்லைன்னு அல்ல, சில காலம் விட்டு பிரிந்திருந்தான். அப்படிதான் வரும் சோதனைக்கு பேர். மறுபடியும் வந்தான். எப்படிலாம் வர்றான்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறாருங்க, நான் சிலுவைக்கு போகணும், எருசலேமில் மூப்பராலும் யூத பிரதான ஆசாரியர்களும் கைது செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு பேசுகிறாருங்க. பேசும் பொழுது அங்கே பாருங்கள் சாத்தான் எப்படி வரான், யார் மூலம் வரான்? நேரடியாக வந்தவன் இப்போ மனுஷன் மூலம், இன்னும் சொல்ல கேட்டால் பிரதான சீசன் மூலமே வராங்க. என்ன? மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21, 22. நம்ம நினைக்கிறோம் சாத்தான்னா 2 கொம்பு வச்சுட்டு வருவான், பல்லுலாம் நீளமாக இருக்கும், கருப்பாக இருக்கும், ராத்திரியில் சரியாக 1 மணிக்கு தான் வருவான் என்றெல்லாம் அல்ல, அமாவாசை வருவான். அப்படிலாம் இல்லைங்க. அவன் பௌர்ணமி அன்றைக்கே வருவான், பகலில் வருவான். யார் மூலம் வருவான்? இங்கே பாருங்க, பிரதான சீசன் பேதுரு மூலம் வரான் பாருங்க. வாசிக்கலாமா? 16, 21, 22. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். பேதுரு சாத்தானா? இல்ல, சாத்தான் இப்பொழுது பேதுருவை தூண்டுகிறான். அவன் யூதாசை தூண்டினது போல இன்றைக்கு மனிதர்களை பாவத்துக்கு நேரம் தூண்டுறான். அதை செய், விடாதே, அது சரிதான், நல்லா இருக்கும், கரெக்டு தான், தப்பே கிடையாது என்று அவன் தூண்டுகிறான். பேதுரு தேவ சித்தத்துக்கு இடம் கொடாமல் பிசாசின் சித்தத்துக்கு இடம் கொடுத்துட்டார். அந்த இடத்துல சிலுவைக்கு போவதை தடுப்பது பிசாசின் சித்தம். ஆகவே தான் இப்போ சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. பார்த்தீங்களா எப்படி ஜெயிக்கிறார் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசு பாவத்தை எப்படி கொண்டு வருவான்? மனிதர்கள் மூலம் வரலாம், அதிகாரிகள் மூலம் வரலாம், அழகான பெண்கள் மூலம், அழகான ஆண்கள் மூலம், எப்படி வரலாம். கவனமாக இருக்கணும். இது ஒரு யுத்தம். அப்புறம் பாருங்க, இது ஒரு போயில்லை. கெத்செமனே தோட்டத்துக்கு ஆண்டவர் வந்தார், கைது செய்ய வர்றாங்க. ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறார். யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம், அது நான் தான் அப்படி சொல்லி ஒப்பு கொடுக்குறாருங்க. உடனே பேதுரு பட்டை துருவி மல்கிசன் காதை வெட்டிட்டார். ஆண்டவர் பாருங்க, சீமோனே உன்னுடைய பட்டயத்தை உரையிலே போடு அப்படி சொல்லி கடிந்து கொண்டு, என் பிதா எனக்கு நியமித்த பாத்திரத்தில் பானம் பண்ணாது இருப்பேனோ அப்படின்னு அங்கேயும் தடுத்து நிறுத்திட்டு அந்த சிலுவை பாதையில் அவர் தொடர்ந்து முன்னேறி தொடர்ந்து யுத்தம் பண்ணி சிலுவைக்கு போனார், மரித்தார், இரத்தம் சிந்தினார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஸ்தோத்திரம் உலகம் மாம்ச பிசாசை ஜெயித்து இன்றைக்கும் ஜெயம் பெறக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை தாங்க வாசித்தோம். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்திக்கவில்லையே. இயேசு தமது சொந்த இரத்தத்தையே சிந்தி அவர் ஜெயித்தார். அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ ஜனமே, நாமும் ஜெயிக்க முடியும் என்று ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். ஆகவே பாவத்துக்கு விரோதமாக போராடணும். அது ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல. இது கேட்குற கத்திரி இப்படி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் சிறைக்க போனாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல, ஓடி போனாருங்க யோசேப்பு. சார் நீங்கள் வேதத்தில் பாருங்கள், நீங்கள் யாக்கோபு மரித்தார் அப்படின்னு பார்க்கணும். நம்ம அப்போஸ்தலர் 12:1 பட்டயத்தால் மரித்தார். எதுக்கு சார்? அவர் பாவத்துக்கு விரோதம் போராடினதுடைய விளைவு சார். ரத்தத்தை சிந்தினாருங்க அவர். ஸ்தேவானுடைய மரணம் எதை காண்பிக்கிறது? அப்போஸ்தலர் 7:60 அவரும் சத்தியத்துக்காக நின்றார். ஆக பாவத்துக்கு விரோதமாக நின்றார். விளைவு அவர் மரித்தார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 36 வாசித்து பாருங்க. இன்னும் வேறு சிலர் சோத்திரம் அவர்கள் வாளால் அறுப்புண்டார்கள்,
மலைகளிலும் கோயில் அணிந்து திரிந்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. இவர்கள் எல்லாம் பாவத்து விரோதமாக யுத்தம் பண்ணினவர்கள், அதற்காக ரத்தம் சிந்தினவர்கள், அதற்காக ஜீவனை கொடுத்தவர்கள். இயேசு முழு உலகத்தின் பாவத்துக்காக ஜீவனை கொடுத்தார். இவர்கள் தங்கள் சொந்த விசுவாசத்துக்காக ரத்தம் சிந்தினவர்கள். அது அப்பா சொல்றாருங்க. வேதம் சொல்லுகிறது, பாவத்து விரோதமாய் போராடுகிற ரத்தம் சிந்தப்படத்தக்கதா. இது ஒரு யுத்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆத்துமாவில் உங்களுக்கு பலன் இல்லைன்னா இந்த நெருங்கி இருக்கிற பாவத்தை நீங்கள் ஜெயிக்கவே முடியாதுங்க. எந்த அளவுக்கு பாவம் பலசாலியாக வருதுன்னா அந்த அளவுக்கு ஆத்மாவில் பலம் இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், இல்லைங்களா? சிம்சோன் மிகப்பெரிய பலசாலி சரீரத்தின்படி, ஆனால் ஆத்மாவில் பலகீனமாக இருந்தாருங்க. ஆகவே தான் சரீரத்தில் பலசாலியாக இருந்தாலும் ஆத்மாவில் பலகீனமாக இருந்ததுனால மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷன். சிம்சோன் என்றாலே சூரிய பிரகாசம் அப்படின்னு அர்த்தம். சூரிய பிரகாசத்தை போல் பிரகாசிக்க வேண்டியவன். அவனுடைய அழிவு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அழிவு ரொம்ப அற்பத்தனமானது. கைகளை கட்டி விலங்கு மாட்டினார்கள், கண்களை குருடாக்கினார்கள், மாவரைக்கிற வேலைக்கு நியமித்தார்கள், விலங்குகளைப் போல வேடிக்கை காட்டக்கூடிய ஒரு விலங்கா மாற்றிட்டான். அப்படி மரணத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். பெலிஸ்தீனோடு மடிந்து இடிபாடுகளுக்குள்ளே அவர் வாழ்க்கை இடிந்து போய்விட்டார். பிரகாசிக்க வேண்டிய தேவ மனுஷன். ஆகவே தான் நியாயாதிபதிகள் அவர் வாழ்க்கையை தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா, ரட்சிக்க தொடங்குவான் தான் இருக்குது, இல்லையா? ஆவியிலே ஆரம்பம் பண்ணினவன் மாம்சத்திலே முடிவு பெற்றான். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பின் சத்தம். ஆகவே தான் ஆத்துமாவில் பலசாலிகளை இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். சரிங்க, பாவத்தோடு யுத்தம் பண்ணணும்னு பேசிட்டு வரோம். அதில் இன்னொரு வார்த்தையும் கவனிக்கணும். நீங்கள் என்னென்னா, ஒரு யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு எதிரியை சரியாய் அடையாளம் கண்டிருக்கணும் நம்ம, இல்லையா? இப்போது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு யுத்தம் வந்தது. அப்போ நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் எதிரி நாட்டை சேர்ந்தவருடைய பலத்தை பலகீனத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். அதை போல் நாம் இதில் வெற்றி பெறணும்னா எதிரியை சரியாய் அடையாளம் கண்டிருக்க வேண்டும். எதிரினா அந்த இடத்துல பாவம், அது ஒரு மரணத்தின் எதிரிங்க. அது மாற்றல் எனிமி, மரணத்தின் எதிரி. அத்தனை கொடூரமான எருமி யாருன்னா பாவம்தான். அப்படித்தான் பாவத்தை கருதணும், பார்க்கணும். நம்ம அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு இருக்கணுங்க. நம்ம ஸ்தோத்திரம். ஆகவே தான் அந்த பாவத்தை குறித்த அறிவு இருக்கணும். கடந்த காலத்தில் எப்படி தோல்வி அடைஞ்சிருக்கிறோம், என்னெல்லாம் நஷ்டப்பட்டிருக்கிறோம் இதனால், இந்த பாவத்தினால. ஆகவே இனி நம்ம கவனமாக இருக்கணும் என்கிற கடந்த காலத்து குறித்த அறிவு நமக்கு அது இருக்கணும். இருந்து அதில் ஜெயிப்பதற்கு ஜபம் பண்ணணும். ஆண்டவரே, மறுபடியும் சோதனை வருது சாமி, ஆண்டவரே மறுபடியும் நான் விழுந்து விடக்கூடாது, என்னை பலப்படுத்தும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்போ தாங்க ஜெயிக்க முடியும். இப்போ மூன்றாவது, பாவத்தின் மீது வெற்றி பெறுதல். முதல்ல பார்த்தோம் பாவத்தை பலகீனப்படுத்து, ரெண்டாவது பாவத்தோடு யுத்தம் பண்ணு, மூன்றாவது பாவத்தின் மீது வெற்றி பெறுதல். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவன் அப்படின்னாவே இந்த பாவத்தை, அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்தவன். உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நான் உலகத்துக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாங்க. அவர்கள்தான் வெற்றி பெற முடியும். நல்லா கவனிக்கணுங்க. இதை பொறுத்தவரையிலும் வெற்றி பெறணும்னா நிர்விசாரம் மட்டும் கூடாது நமக்கு. நான் நல்லா ஜெபம் பண்ணுறேங்க, ஆக நான் ரொம்ப வேதத்தை பல முறை 10 முறை 20 முறை வாசிச்சிருக்கிறேங்க, அதெல்லாம் ஜெயிச்சிடும் என்று இருக்கக்கூடாது. ஆகவே தான் சொல்கிறார் பாருங்க, 1-10-12 எச்சரிப்பின் சத்தம் நமக்கு எத்தனை பேர் ஊழியக்காரராக இருக்கட்டும், பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுங்க, இந்த எச்சரிப்பின் சத்தம் நமக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கணும். 1 Corinthians 10:12.
இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். இதை ஆயுசு முழுவதும் ஒரு விசுவாசி மறக்கக்கூடாது, ஊழியக்காரன் மறக்கக்கூடாது. சரிங்க, பாவத்தை நம்ம முற்றிலுமாக ஒரே நாள் அழிச்சிட முடியாதுங்க. அது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் தாங்க. அது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடிப்பதற்கு யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் வெற்றி பெறுவதற்கு. ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்கணும்னா முதல்ல ஒரு இயேசு கிறிஸ்துவின் நல்ல விசுவாசியாக இருக்கணுங்க. ஒருத்தர் அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். விசுவாசி ஆகலைன்னா அது எப்பேற்பட்ட மகானாக இருந்தாலும் சரிங்க, எப்பேற்பட்ட முனிவராக இருந்தாலும் சரிங்க, பாவத்தை ஜெயிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் பலத்தினால் மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதை முதல்ல மனசில் வைக்கணும். பாருங்க, சில வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு 2 பேதுரு 2:20 கொஞ்சம் வாசிங்களேன். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அப்போ உலகத்தின் அசுத்தத்துக்கு, பாவத்துக்கு யார் சார் தப்ப முடியும், ஜெயிக்க முடியும்னா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அவர்தான் உலகத்துக்கு வந்தார், பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வழியை காண்பித்தார், ரத்தம் சிந்தினா அந்த ரத்தத்தின் பலனாகத்தான், ரட்சிப்பின் பலனாகத்தான் வெற்றி பெற முடியும் என்கிற அறிவு. இன்னொரு வார்த்தை, அதே 2 பேதுரு 1:3-4 வாசிங்களேன். 2 பேதுரு 1:3-4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்த அருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு, திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவளாக முடியும்னா கிறிஸ்துவை அறிகிற அறிவு. பார்த்தீங்களா? ஆண்டவரை அறிந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற இயேசுவோடு வாழ்கிற ஒரு பிள்ளைக்கு தான் ஸ்தோத்திரம் ஜெயிக்க முடியும் என்கிற நம்பிக்கை வரும். ஜெயிக்கக்கூடிய வழியும் தெரியுங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல காட்டுறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது உங்களுக்கு. 2 ராஜாக்கள் 5:18. ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது, அதாவது ராஜா, சீரியா ராஜா பணிந்து கொள்ளும் போது ஒரு தளபதியாகிய நாகமான் சொல்றாருங்க, நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. இதுவரையிலும் அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து இஸ்ரவேலின் மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு வரலும் இது பாவம் அவனுக்கு தெரியலங்க. அங்கே போய் பணிந்து கொள்வது என்பது கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு அவனுக்கு தெரியாது. அதுதான் அவன் பழக்கம் வழக்கம். இப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து உண்மையான தெய்வம் யெகோவா, அவரை அறிகிற அறிவை அடைந்து அற்புதத்தை பெற்று குஷ்டரோகம் சுத்தமாயிருச்சு. இப்போ அவர்தான் தெய்வம் தெரிஞ்சுக்கிட்டான். இந்த அறிவு வந்த உடனே சொல்றான் பாருங்க, இந்த ஒரு விஷயத்தில் என்னை மன்னிப்பாராக. அடாடா, இந்த சுபாவம், இந்த குற்ற மனசாட்சி அங்கே இருக்கும்போது வரலையே, வெளியே இருக்கும்போது வரலையே. ஆகவே தான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவை அறிகிற அறிவினால்தான் இந்த கேட்டுக்கு இச்சைகளுக்கு தப்ப முடியும். சிலுவை மரணத்தை அன்றி, சிலுவையின் ரத்தத்தை அன்றி ஒரு மனுஷன் எந்த விதத்திலும் பாவத்தை, உலகத்தை, அசுத்தத்தை ஜெயிக்கவே முடியாது. அவன் மகாத்மாவாக இருந்தாலும், மகானா இருந்தாலும், பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமே அல்லாமல் நாம் ஒருபோது வெற்றி பெற முடியாது. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அப்போ வெற்றி பெறுவதற்கு ஆண்டவரை சார்ந்து கொண்டு, சிலுவை மரணத்தினால் நமக்காக மரித்த ஆண்டவர், அவரை சார்ந்து கொள்வது, எதிரியாக இருந்த கையெழுத்தை கொலைத்து நடுவில் இல்லாதவரை எடுத்து சிலுவை மேல் ஆடி அடித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் இல்லையா? அப்போ அந்த வெற்றி நமக்கு வரணும்னா அந்த சிலுவை மரணத்தை நமக்காக மரித்த ஆண்டவரை விசுவாசித்து அவர் இரத்தத்தை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரே ஜெயிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாரும், ஜெபித்தா
ஜெயிப்பீங்க. ஆண்டவரே இரத்தத்தினால் ஜெயிக்கக்கூடிய கிருபை தாரும். சென்று விசுவாசித்தால் ஜெயிப்பீங்க. அப்படி வசனத்தினால், சாட்சியின் வசனத்தினால், இரத்தத்தினால், ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் பொல்லாங்கனை ஜெயித்தீர்களே. அப்போ இயேசுவால் அன்றி பாவத்தை யாராலும் ஜெயிக்க முடியாதுங்க. அதை தாங்க நம்ம பார்க்குறோம். பாவத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? இயேசுவினால், சிலுவை மரணத்தினால். இந்த நாகமான குறித்து பார்த்தோமே, அவன் குற்ற மனசாட்சி அப்போ தான் பாதிக்கப்படுதுங்க. அப்போ ஆண்டவரை அறிகிற அறிவு வந்த பிறகு தான், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு தான் இது குற்றம், பாவம் என்கிற அந்த குற்ற மனசாட்சியே வருது. இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் குற்ற மனசாட்சியில் வாழக்கூடாது. அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். அதுதாங்க உண்மையான வெற்றி. குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெறுவது. சிலருக்கு சில பாவம் குற்ற மனசாட்சி வாதித்து கொண்டே இருக்கும். இது கேட்குறவங்க இந்த நாளிலே அப்படியே பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து சில கடந்த காலத்தோட பாவத்தை நிமித்தம் குற்ற மனசாட்சி வாய்த்து கொண்டே இருக்கும். அதுலேருந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகணும். ஆண்டவர் நம்புங்க, ஆண்டவர் விசுவாசிங்க. அதிலேருந்து இன்றைக்கு விடுதலை கொடுப்பார். சோத்தர் குமாரன் விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு நீங்கள் அதை ஜெயிக்க முடியும், விடுதலை அடைய முடியும். ஹல்லேலூயா. அப்போ குற்ற மனசாட்சியிருந்து விடுதலை. இன்னொன்று பாவம்னா இன்னொரு விஷயம் தாங்க, இருதய கடினம். அது ஒரு பெரிய பாவங்க. அதுலேருந்து நம்ம விடுதலை பெறணும். வெளிச்சம் அழிந்து போனதுக்கு என்னங்க காரணம்? நான் அந்த 40 வருஷத்தில் யோசுவா காலத்தில் அத்தனை பேர் மறந்து போனார். என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவருக்கு வந்து ஒரு பொல்லாத பாவம். என்ன பாவம்? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12-13 அதை வாசித்து விளங்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். எபிரேயர் 3:12-13. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி இன்று எண்ணப்படும் அளவும் நாளோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அப்ப கடினம், இருதய கடினம் பொல்லாத பாவங்க. அதனில்தான் அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. கேட்குற கர்த்தருடைய பிள்ளை, எத்தனையோ வருஷம் ஆண்டவர் உணர்த்தி இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அதே பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது ஒரு பெரிய ஆபத்து என்பதை கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாருங்க. அதுலேருந்து விடுதலை ஆக வேண்டும். இந்த சத்தியம், அதாவது இருதய கடினமுள்ள விசுவாசிகள், ஊழியராட்டம் விசுவாசி ஆட்டம், சத்தியத்தை தெரியாததுனால அல்ல, அவர்கள் சத்தியத்தை தெரிந்தும் எதிர்த்து நிற்கிறதுனால தான் இருதய கடினப்படுது. கேட்டு 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 இருதயத்தை ஏன் கடினப்படுத்துகிறாங்க? ஸோ சத்தியத்தை அறியாததினால் இல்லை, சத்தியத்தை அறிந்தும் எதிர்த்து நிற்பதினால். இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்டு, இந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து விட வேண்டியது விட்டு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எந்த பாவத்தையும் ஜெயிக்க முடியும். இருதயத்தை கடினப்படுத்தினால் முடிவு அழிவு. யூதாஸ் ஏங்க செத்தான்? அவன் தன் அன்பையும் கண்டு ஆண்டோடைய இரக்கத்தை எல்லாம் கண்டு இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே வந்தான், நான்கு கொண்டு செத்தான். இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். இன்றைக்கு மனம் திரும்பி விட வேண்டியது விட்டு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி ஒரு வசனம், சோத்திரம். நித்திய அழிவிலே இருந்து நமக்கு விடுதலை வேண்டும். பாவத்தை வெற்றி பெற்றவர்களுக்குத்தான் நித்திய ஜீவன். பாவத்தை நிலை கொண்டிருந்தால் அழிவு வந்துடும். வாசிக்கலாமா? ரோமர் 8:1, கலாத்தியர் 6:8 வாசித்து ஜெபம் பண்ணும். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதான் முதல்ல ஆரம்பிச்சேன் நான். யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நரகம் இல்லை அப்படின்னா, ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்குட்பட்டு ஆவியின்படி நடக்கிறவர்கள், ஆண்டவர் இயேசுவை பலத்தை சார்ந்து கொள்ளுகிறவர்கள், பரிசுத்தாவில் நடத்தப்படுகிறவர்கள், கண்டித்து உணர்த்தப்படுகிறவர்கள், அவங்க தான் பரிசுத்தமாக வாழ்ந்து நரக ஆக்கினிக்கு தப்ப முடியும். அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆகவே இவ்வளோ நேரம் கேட்டிருக்கீங்க. ஆக இதை கேட்டவங்க நீங்கள் ஜெயிக்கிறது முயற்சி பண்ணணும். பாவத்தை பலகீனப்படுத்தணும். சோத்திரம், பாவத்தோடு யுத்தம் பண்ணணும். என்ன வந்தாலும் விலக்கரியம் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு யுத்தம் பண்ணணும். அதை ஜெயிக்க வேண்டும். ஆண்டவர் பலத்தினார். சோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.